தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கினுடைய தீர்ப்பு இப்ப வெளிவந்திருக்கு. இந்த தீர்ப்புல ஞானசேகரன் தான் குற்றவாளின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஞானசேகரன் மேல 12 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த 12ல இப்ப 11 பிரிவுகள் நிரூபணமாயிருக்கு. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் கடந்து வந்த பாதையை நம்ம பார்க்கலாம். அதாவது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய மாணவியும் அதே யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய மாணவரும் அந்த வளாகத்துக்குள்ளேயே இரவுல சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்ப இவங்க பேசுறத ரகசியமா வீடியோ எடுத்திருக்காரு இந்த ஞானசேகரன். அதன் பிறகு அவங்க கிட்ட இந்த மாதிரி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு இந்த மாணவியை பயமுறுத்தவும் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த மாணவரை அடிச்சும் அங்கிருந்து விரட்டிட்டு இருக்காரு. இப்போ அந்த மாணவி பயந்திருக்காங்க. ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன் பேரண்ட்ஸ் கிட்ட போட்டு காமிச்சிருவேன், யூனிவர்சிட்டியில இருக்க எல்லார்கிட்டையும் நான் காமிச்சிருவேன், இதை நான் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு எல்லாம் இந்த மாணவியை பயமுறுத்திருக்காரு. மாணவி கிட்ட பாலியல் ரீதியாகவும் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்காரு. 24ஆம் தேதி கோட்டூர்புரத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல மாணவி புகார் அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யூனிவர்சிட்டிலையும் போயிட்டு இவங்க புகார் தெரிவிக்கிறாங்க. அதன் பிறகு போலீஸ் விசாரணையானது தீவிரமடையுது. 25ஆம் தேதி இவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. 24ஆம் தேதி எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணப்படுது. 25ஆம் தேதியே ஞானசேகரனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போதான் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவருது. என்னன்னா, ஞானசேகரன் அதே கோட்டூர்புரத்துல ஒரு பிரியாணி கடை வச்சிருப்பதும், பகல் நேரத்துல பிரியாணி கடையில வேலை பார்த்துட்டு இரவு நேரங்கள்ல இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இந்த மாதிரி நிறைய பெண்கள் கிட்ட அவங்கள ரகசியமா அவங்க நண்பர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், ரகசியமா அதெல்லாம் வீடியோ எடுத்து அந்த மாணவிகளை பயமுறுத்துறதா இருக்கட்டும், மிரட்டுறதா இருக்கட்டும், அடிப்பணி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய முறைகேடுகள்ல இவர் ஈடுபட்டிருக்காரு. இதெல்லாம் இந்த விசாரணையில தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருந்துச்சு இல்லையா, அந்த எஃப்ஐஆர் லீக் ஆன ஒரு விஷயம் தமிழ்நாட்டையே பெருமளவுல உலுக்கி எடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது குறிப்பா எஃப்ஐஆர் லீக் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த போன்ற வழக்குகள் எல்லாம் எஃப்ஐஆர் லீக் ஆகக்கூடாது. ஏன்னா அதுல விக்டிமா இருக்கக்கூடியவங்களுடைய விவரங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அது போலவே இந்த மாணவியுடைய விவரங்கள் எல்லாம் அதுல இருந்துச்சு. இது எப்படி லீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்புல இருந்தும் பயங்கரமான கண்டனங்கள் போலீஸுக்கு எதிராக எழுந்துச்சு. இதுல தான் காவல் ஆணையாளர் அருண் ஒரு செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் பேசின விஷயங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெக்னிக்கல் எரர்னால எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு பல்வேறு கண்டனங்களும் எழுந்துச்சு. இதுல மாணவி சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன இந்த ஞானசேகரன் மிரட்டும் போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் கால் எடுத்து அவர் பேசினாரு. இந்த மாதிரி அந்த பொண்ணு இருக்கு சார், அந்த பொண்ணு சொல்றதை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசினாரு சார் அப்படின்றதான் அவர் பேசினாரு அப்படின்னு மாணவி முக்கியமா இதை பதிவு பண்றாங்க. அப்ப யாரு அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து பல்வேறு கேள்விகள் சரமாரியா தொடுக்கப்பட்டு இருந்துச்சு. இப்ப இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்த பிறகு கூட அது எப்படி ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளியா இருக்க முடியும், அந்த சார் யாரு அப்படின்றதுக்கு இன்னுமே எங்களுக்கு விடை கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய கேள்விகளையும் அவங்க தொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கேஸோடைய தீர்ப்பு இப்ப வெளிவந்த பிறகும் கூட இது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வழங்கின பிறகு எல்லோர் தரப்புல இருந்தும் இதுக்கு வரவேற்பு தான் அளிக்கப்படுது. ஆனா இந்த கேஸினுடைய தண்டனை விவரம் அப்படின்றது ஜூன் 2ஆம் தேதி தான் வழங்கப்படும். ஸோ ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்றது ஜூன் 2ஆம் தேதி தான் தெரிய வரும். இப்போ கோர்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனா, ஞானசேகரன் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு அப்பா கிடையாது, எனக்கு அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அவங்களுக்கும் உடல்நிலை சரியில்லை, நிறைய கடன்கள் இருக்கு, நான் இப்போ எனக்கு நீங்க பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா என்னுடைய குடும்பம் கடன் பிரச்சனையில மாட்டிக்குவாங்க, எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, 8வது படிக்கிறா, ஸோ எல்லாருமே நாங்க என்னோட குடும்பமே சிக்கல்ல மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு குறைந்தபட்ச தண்டனையே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டும் அவர் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்காரு. இது முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படுது. அவங்களுடைய வழக்கறிஞரும், அதாவது ஞானசேகரன் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்களும் ஞானசேகரனுக்கு குறைந்தபட்ச தண்டனை தான் நீங்க கொடுக்கணும், அவர் இந்த குற்றம் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தரப்புல இருந்து வாதாடி இருக்காங்க. ஆனா நீதிபதி ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு உறுதியளிச்சு அவங்க தீர்ப்பையும் இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதன் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதை அரிதினும் அரிதான
வழக்காக தான் பார்க்க முடியும்னு சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 2ஆம் தேதி தான் அவருக்கு என்ன தண்டனை வந்து கிடைக்க போகுது அப்படின்றது தெரிய வரும். இதையடுத்து அரசு தரப்பு வழக்கறிஞரான மேரி ஜெயந்தி வந்து செய்தியாளர்களுக்கு வந்து பேட்டி அளிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 11 பிரிவுகளில் வந்து அவருக்கு வந்து நிரூபணம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன பிரிவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, மிரட்டி நிர்வாணப்படுத்துதல், தொழில்நுட்ப சட்டம், ஆதாரங்களை அழித்தல், கல்லூரி மாணவியை சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது, புகைப்படம் எடுத்து வெளியிடுவது போன்ற 11 பிரிவுகளில் அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 11 பிரிவுகளும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான பிரிவுகள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ ரொம்பவே சென்சிட்டிவான பிரிவாக இருக்கும் போது தமிழ்நாட்டையே இந்த விஷயம் வந்து உலுக்கி எடுத்த போது இது மாதிரி அவர் பல பெண்கள் கிட்ட வந்து அவங்களுடைய அந்தரங்க வீடியோஸ் எல்லாம் மறைமுகமாக எடுத்து வச்சு அவங்கள மிரட்டினாங்க இப்படின்னு எல்லாம் பல குற்றச்சாட்டுகள் வந்து அவர் மேலே வைக்கும் போது ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள் தரப்பில் இருந்து சொல்லப்படுது. ஸோ தமிழ்நாடே ஜூன் 2ஆம் தேதி ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை வந்து வழங்க போறாங்க அப்படின்னு உற்று நோக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயமா தான் இது பார்க்கப்படுது.